ஹாய் ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெக்கர்ஷன்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ரெக்கர்ஷனோட டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ரெக்கர்ஷன் இஸ் த டெக்னிக் ஆஃப் மேக்கிங் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். ஓகே, இங்கே ஃபங்க்ஷன்றது எதை குறிக்குதுன்னா, நம்ம கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவோம்ல, அதை தான் இங்கே ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டெஃபினிஷனை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன். திரும்பவும் இந்த டெஃபினிஷனுக்கு வருவோம். இப்போ ஜாவாவில் நான் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேங்க. பப்ளிக் வாய்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா, நான் பாஸ் பண்ணுற அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம்லன்னா, மெத்தட் காலிங்னு சொல்லுவோம். அதுதான், அதாவது இங்கே ஆட் 10,20 இருக்கு இல்லையா, இதுதான் மெத்தட் காலிங். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ 10,20 கொடுத்தோம்னா இந்த ஆடுன்ற மெத்தட் கால் ஆகும். ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் காட்டும் 13. திரும்பவும் இதே ஃபங்க்ஷனை எண்ட் யூசர் யூஸ் பண்ணணும்னா அவர் ஆட் 100,200ன்னு கால் பண்ணுவார். ஓகேவா, அது கால் ஆகும். இப்போ 100 × 200 ஆட் பண்ணி 300ன்னு கொடுக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை, அதாவது ஒரு மெத்தடை நம்ம திரும்ப திரும்ப வெவ்வேறு இன்புட்டை கொடுத்து கால் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கர்ஷன்ற டாப்பிக்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு ஒரு கான்செப்ட் எடுத்துக்க போகிறோங்க. அந்த கான்செப்ட் பேர் தான் ஃபிபனாச்சி சீரியஸ். ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை நம்ம எடுத்துப்போங்க. இங்கே 0, 1. ஓகேவா, லெட் மீ புட் இட் கிளியர்லி. இந்த 2 நம்பரையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போது 0 + 1 என்னது 1. அதுதான் நம்மளோட தேர்ட் நம்பர், அதாவது ரிசல்ட்டு. சரியா, இப்போ இந்த ரிசல்ட்டையும் இதுக்கு முந்தின நம்பர், ஓகேவா, அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது 1 + 1 என்னது 2. இப்போ இந்த ரிசல்ட்டையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2 + 1 3. ஓகேவா, இப்போ எது ரிசல்ட்டு? 3 தான் ரிசல்ட்டு. 3யும் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம், 5. இப்படி தாங்க சீக்வன்ஸாக நம்பர்ஸ் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் பேர் தான் ஃபிபனாச்சி சீரியஸ். இப்போ நம்ம முன்ன சொன்ன அந்த ப்ரோக்ராமை செக் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் ஆட் பண்ணுறதுக்கு தான் கோடு எழுதியிருக்கோம். அதை கால் பண்ணுறோம். என்ன நம்பர் வேணுமோ அதை பாஸ் பண்ணுறோம். சரியா, இப்போது இந்த கான்செப்ட் மூலமாக ஃபிபனாச்சி சீரீஸாக அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், அது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனை கொண்டு வரும். ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன், 0,1 அப்படின்னு பாஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் முதல் 2 இன்புட்டு. அது ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணும், இல்லைனா ரிட்டன் கூட பண்ணலாம். ரிட்டன் பண்ணுற ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்பவும் நான் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இன்புட்ஸை கொடுக்கணும். திரும்பவும் அந்த மெத்தட் கால் ஆகும். இதுக்காக நான் திரும்ப திரும்ப அந்த நம்பர்ஸை கொடுத்து ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 1 டைம் கொடுக்குறேன். 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். வர ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே மெத்தட் கால் ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுங்க. அதை தான் நம்ம ரெக்கர்ஷன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெஃபினேஷனை பார்த்தா உங்களுக்கு புரியும். ரெக்கர்ஷன் இஸ் த டெக்னிக் ஆஃப் மேக்கிங் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். தானே கால் பண்ணிக்கிற கான்செப்ட் பேர் தான் ரெக்கர்ஷன். ஃபிபனாச்சி சீரீஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபிபனாச்சி _count. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சூப்பர். இந்த மெத்தடுக்கு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணுங்க. அது என்னென்னா, இனிஷியலாக 0, 1 பாஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபிபனாச்சி சீரீஸோட முதல் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது என்னவா இருக்கும், 0, 1. அந்த 0வையும் 1ஐயும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணாமல் இன்புட்டாக வாங்க போகிறோம். பேராமீட்டரில் int i, int j. இப்போ இந்த மெத்தடை யார் கால் பண்ணலாம், மெயின் மெத்தட்லேருந்து நம்ம கால் பண்ணலாம். ஃபிபனாச்சி சீரியஸ்ன்ற மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். இன்புட் என்ன சொன்னேன், 0, 1. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள int k = i + j அப்படின்னு கொடுத்துட்றேன். சிம்பிள் மெத்தட் இது. ஃபிபனாச்சி கவுண்ட்னு ஒரு மெத்தட் கால் ஆகும். 0வையும் 1ஐயும் பாஸ் பண்ணோம். அதை ரிசீவ் பண்ணி ஐலையும் ஜேலையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் லைன் i + j kல ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் கூட பண்ணுவோம். கே அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இன்டர்னலாக நம்ம ஃபிபனாச்சி கவுண்ட் மெத்தடை இந்த மெத்தடுக்குள்ளே இருந்தே கால் பண்ண போகிறோம். வந்து ஆட் பண்ண ரிசல்ட்டை கேல கேப்சர் பண்ணியாச்சு, அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிபனாச்சி கவுண்ட்டை
ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது, இன்டர்னலாக நம்மளை கால் பண்ணும்போது, கேர்ஃபுல்லாக கரெக்டான செட் ஆஃப் இன்புட்டை கொடுக்கணும். நான் ஃபிபனாச்சி சீரிஸ் லாஜிக் சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2 நம்பரையும் ஆட் பண்ணுறோம், ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டையும் 2வதா ஆட் பண்ணுற அந்த நம்பரையும் ஆட் பண்ணணும். அதாவது லேட்டஸ்ட் நம்பர், இது நம்பர் 1, இது நம்பர் 2னா கடைசியாக இருக்க நம்பர் எது? இந்த ஜே தான். ஸோ ஜே கமா கேன்னு கொடுக்கணும். ஓகேவா? கே தான் அதோட ரிசல்ட். இப்போ இதை 2த்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கால் பண்ணுறோம். சூப்பர். இப்போ இந்த மெத்தட் திரும்பவும் கால் ஆகும். ஃபிபனாச்சி கவுண்ட்டு இப்போ என்ன இன்புட் எடுத்துகிட்டு கால் ஆகும்? கேன்றது 1, 0 + 1 என்னது 1, கரெக்டா? ஜேவோட வேல்யூ 1, அப்போது 1,1ன்னு பாஸ் ஆகும். இப்படி தான் நம்ம இந்த லாஜிக் எழுதியிருக்கோம். இந்த மெத்தட் நான் கால் பண்ணேன்னு வச்சிங்களேன், எனக்கு எரர் அடிக்குங்க. ரிப்பீட்டாக இதே மெத்தடை கால் பண்ணிகிட்டே இருக்கு, எது வரைக்கும் நான் கால் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி நமக்கு ஒரு எரரை த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பேஸ் கேஸ் எழுதணும். எது வரைக்கும் இந்த மெத்தட் தன்னை தானே கால் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணணும். நான் இனிஷியலாக ஸ்டார்டிங் இன்புட்டை கொடுத்துட்டேன் 0,1ன்னு சொல்லிட்டு. ஆனால் அடிஷ்னலாக ஒரு கவுண்ட்டையும் கொடுத்துருந்தா இது எஃபெக்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அது என்னென்னா கவுண்ட், எந்த நம்பர் வரைக்கும் உள்ள சீக்வன்ஸாக நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே 10ன்னு பாஸ் பண்ணுறதுனால அதை ரிசீவ் பண்ண இந்த மெத்தடு ரெடியாக இல்லை, அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கமா போட்டு இன்ட் கவுண்ட்டுன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போது இங்கேயும் நமக்கு என்ன தேவைப்படுது? அந்த கவுண்ட்டை பாஸ் பண்ணுற தேவைப்படுது. ஏன்னா இந்த மெத்தடை கால் பண்ணும்போது என்ன பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதையே நம்ம கால் பண்ணணும். ஸோ நான் கமா கவுண்ட்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லாஜிக் எழுதணும். ஏன்னா கவுண்ட்டுன்றது எதுக்காக? இந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம கவுண்டர் செட் பண்ணுறோம். அதை இங்கே லாஜிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட் கே ஈக்குவல் டு i + j ஆட் ஆகட்டும், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆட் ஆனது பிரிண்ட் ஆகணுமான்றதுக்கு தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் அதுக்குள்ள கண்டிஷன் எழுதுவோம், இல்லைனா எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இஃப் ஆர் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்ஸை நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இஃப் பிளாக்ல நம்ம என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்னா, இஃப் கே கிரேட்டர் தேன் கவுண்ட் 10 அப்படின்றது தான் கவுண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸே நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் வந்து நம்ம கீப் ஆன் பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் அந்த ரிசல்ட் வந்து 10க்கும் மேலே இருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக திரும்பவும் அந்த மெத்தடை கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் சிம்பிளாக கம்ப்ளீட்டட்னு போட போகிறோம். கம்ப்ளீட்டட். அப்போ இதுக்கு மேலே இந்த மெத்தடை கால் பண்ண வேண்டான்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை கால் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட்டை எழுத போகிறோம். அண்ட் அந்த கேவோட வேல்யூவும் ஓகே 10க்கு மேலே இல்லை, அதனால் ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுவோன்ட்டு பிரிண்ட்டும் பண்ணுவோம். கேவோட ரிசல்ட், அதாவது 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணுற அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூவையும் ரிசல்ட்டையும் இந்த கவுண்ட் ஆக்சுவலாக தேவைப்படுது, இந்த இடத்துல தேவைப்படலை தான். பட் ஸ்டில் சேம் மெத்தடு நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால கவுண்டை பை டிஃபால்ட்டாக பாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ திரும்பவும் எல்ஸ் செக்ஷனை தான் இந்த வேலையை பண்ணிவிட்டு அந்த மெத்தட் திரும்பவும் கால் ஆகும். மறுபடியும் கேவோட வேல்யூ கவுண்டோட கம்பேர் பண்ணோம். எப்போ கேவோட வேல்யூ வந்து கவுண்ட், அதாவது 10 விட அதிகமாக இருக்கோ அப்போது எல்ஸ் பிளாக் ரன் ஆகாது, இஃப் பிளாக் மட்டும் ரன் ஆகும் கம்ப்ளீட்டட்னு. அந்த கண்டிஷன் நடக்காத வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த மெத்தட் கால் ஆகிட்டே இருக்குங்க. இது மூலமாக உங்களுக்கு என்ன புரியணும்னா, ஃபிபனாச்சி சீரிஸோட லாஜிக்கே செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஆர்டராக. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல ஒரே வாட்டி தான் அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ண சொல்லி, சரியா? பட் எது வரைக்கும் எனக்கு ஆட் பண்ணிகிட்டே போகணுன்ற கண்டிஷனை சொல்லிட்டோம். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, கால் ஆகி ஆட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் தன்னை திரும்பவும் கால் பண்ணிக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா 1 2 3 5 8, சரியா? 8 + 5 13. ஸோ 10 தாண்டி போகுதுன்றதுனால கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து 20ன்னு கொடுக்குறேண்ணே.
20க்குள்ளே இருக்கிற ஃபிபனாசி சீக்வன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவுட்புட் என்ன வருது பாருங்கள். 1 2 3 5 8 13. இந்த மெத்தடே தன்னைத்தானே கால் பண்ணி அந்த வேலையை பண்ணிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் ரெக்கர்ஷன்.